ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அதனால பிரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பையில் கரு தங்கி சம்டைம்ஸ் ஏர்லியராக மிஸ்கேரேஜ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லணும்னா விந்தணுக்களில் குறைபாடுகள் அதிகமாக வரலாம். அதே மாதிரி ஒரு ஏஜுக்குன்னு ஒரு மெட்டபாலிக் ரேட்டுன்னு இருக்கும். அப்போ ஏஜ் ஆகும்போது நமக்கு நம்மளோட ஓன் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஆனால் அது ஸ்லோ ஆகிறதுனால நம்ம அதே அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக கூட ஆகும். அதை பர்ன் பண்ணுறதும் இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்போ அந்த லிமிட் தாண்டி நமக்கு அதிகமான ஃபேட் உடம்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்ஃபர்டிலிட்டி வந்து கடைசியில் அவங்களுக்கு முடியுது. இப்போ அதே வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ ஃபேட் இருக்கணும், இவ்வளோ ஃபைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் அந்த ரெக்குவயர்மெண்ட்லேயே மீட் ஆகாமல் வெயிட் லாஸும் பார்க்க முடியாது, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க மாட்டீங்க. ஸ்டில் யூ வில் ஃபீல் மோர் டயர்ட். ஹாய், ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் டாக்டர். பொதுவாக நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்க போகும்போது உடன் பருமனால குழந்தையின்மை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது வந்து உண்மையா? பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி ஓவர் வெயிட் இல்லை ஒபிசிட்டி எப்படின்னாலும் அதனால் வந்து இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அது எத்தனை சதவீதமான பெண்கள்னா ஒரு 10% 20% பெண்களுக்கும் இல்லை ஆண்களுக்கும் இது வரலாம். ஒபிசிட்டி வந்து 2 ஜெண்டருக்குமே வரும். ஓகே, ஸோ டெண்டன்சி பொறுத்து அவங்க ஜெனட்டிக் ப்ரொஃபைல், அதாவது ஃபேமிலி டெண்டன்சி பொறுத்தும் இல்லை சம் டிஸார்டர்ஸ் லைக் தைராய்டு டிஸார்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒபிசிட்டி வரலாம். இது வந்து நிறைய பேருக்கும் வந்து ஒரு பாதிப்பையும் உண்டாக்குது. இப்போ ஒபிசிட்டி நிறைய பேருக்கு வந்து அந்த அவேர்னஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் முன் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கவும் சரி டெஸ்ட் எடுத்துக்கவும் இல்லை எவால்வேட் பண்ணிக்கவும் ஆசைப்படுறாங்க. அதாவது ஒபிசிட்டி வந்து பெண்கள் ஆண்கள் 2 பேருக்குமே இதனால் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். ஒபிசிட்டினால இன்ஃபர்டிலிட்டி வருதுன்னு சொல்கிறீங்களா? அது வந்து உடம்புல வந்து எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? ஒபிசிட்டின்னு சொல்லும்போது பெண்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இர்ரெகுலர் மென்சஸ் வரலாம். அதே மாதிரி ஓவுலேஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஹார்மோன் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஓவரால் அவங்களுக்கு ஃபேட் டெபாசிஷன், ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கிறதுனால அதனால பிரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கர்ப்பப்பையில் கரு தங்கி சம்டைம்ஸ் ஏர்லியராக மிஸ்கேரேஜ் வரவும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லணும்னா விந்தணுக்களில் குறைபாடுகள் அதிகமாக வரலாம். அது என்ன மாதிரி விந்தணுக்கள் குறைபாடுகள்னா கவுண்ட் கம்மியாக இருக்கலாம், இல்லை நகர தன்மை குறைவாக இருக்கலாம், அப்புறம் நிறைய வந்து டிஎன்ஏ டேமேஜ் ஆன ஸ்பெர்ம்ஸ் வந்து வரலாம். ஸோ அதெல்லாம் வந்து வரும்போது அவங்களாலையும் சரி இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒபிசிட்டி இருந்தாலும் சரி இல்லை ஆணுக்கு ஒபிசிட்டி இருந்தாலும் சரி 2 பேர்னாலையும் கூட டிலே இன் கன்செப்ஷன், அதாவது பிரெக்னன்சி தள்ளி போகிறதுக்கும் இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் இல்லை பிரெக்னன்சி போது காம்ப்ளிகேஷன் அதிகமாக வரத்துக்கும் சி செக்ஷன் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இதனால் கூட இருக்கும். ஓகே, இப்போ ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட்டில் எடுத்துக்கலாம் மேடம்? ஒபிசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிளினிக் வரும்போது அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க வெயிட் என்ன, ஹைட் என்ன, அவங்களோட பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். இது போக இப்போ எல்லாரும் கவனிக்கிறதுன்னா நான் நார்மல் பிஎம்ஐலே தான் இருக்கேன், இருந்தாலுமே எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ சம்திங் கால் பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்னா என்னென்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற ஒரு ஆரோக்கியமான சாப்பாடாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம உடம்புல ஜீரணமாகணும். அதே மாதிரி ஒரு ஏஜுக்குன்னு ஒரு மெட்டபாலிக் ரேட்டுன்னு இருக்கும். அப்போ ஏஜ் ஆகும்போது நமக்கு நம்மளோட ஓன் மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகும். பட் ஆனால் அது ஸ்லோ ஆகிறதுனால நம்ம அதே அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஃபேட் டெபாசிஷன் அதிகமாக கூட ஆகும். அதை பர்ன் பண்ணுறதும் இல்லை. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆகும்னா அப்போ அந்த லிமிட் தாண்டி நமக்கு அதிகமான ஃபேட் உடம்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இன்ஃபர்டிலிட்டி வந்து கடைசியில் அவங்களுக்கு முடியுது. இப்போ அதே வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ரெகுலரான ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வராது. அதாவது அது ப்ராக்டிஸில் எப்பயுமே இருக்கணும். அப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா என்ன மாதிரி அவங்களுக்கு ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுவீங்க? அங்கே ஃபுட்டு அப்படின்னு வரும்போது அந்த பிளேட்டில் வந்து அதாவது அவங்க 3 வேளையும் சாப்பிட்லாம். ஏன்னா ஒபிசிட்டின்னு நம்ம சொல்லும்போது உடனே டயட்டுன்னுவாங்க, அப்போ கிராஷ் டயட்டுன்னு சொல்லி நிற்பாங்க. உடனே சாப்பிட்றது எல்லாத்தையும் பாதியோ இல்லை சாப்பிடாமல் அப்படியே விட்டுறது, ஸ்டார்ட் பண்ணுறது நிறைய வழக்கமாக பண்ணுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்கள் பாடியில் நிறைய மெட்டபாலிக் சேஞ்சஸ்க்கு நீங்களே சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி. அப்படி கொடுக்கும்போது உங்கள் உடம்பு இன்னும் ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். அப்படி ஸ்ட்ரெஸ் உருவாக்கும் போது அதனால் காம்ப்ளிகேஷன்ஸ் ஈவன் ப்ரெக்னென்சிலையோ இல்லை கன்சீவ் ஆகிறதுலையோ வரலாம். ஸோ அப்போ எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா நான் எப்போவும் ஒரு பேஷண்ட்டுக்கு சொல்லும்போது ஒரு பிளேட் வந்து 3ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நிறைய ஃபைபர், அதாவது உங்கள் பிளேட்டை 3ஆக டிவைட் பண்ணும்போது 50% வந்து ஃபைபர் இருக்கணும், 25% வந்து ப்ரோட்டீன் இருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைபர், நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்ப்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்கள் பிளேட்டை வந்து நீங்கள் 3 வேளையும் டிசைன் பண்ணணும். அது நம்மளாக பண்ணும்போது கஷ்டமாக இருக்கலாம், பட் வித் நியூட்ரிஷன் கைடன்ஸ் டெஃபினட்டாக அதை பண்ண முடியும். அதை பண்ணும்போது உங்களுக்கு எவிடெண்ட்டாக வெயிட் லாஸ் அலாங் வித் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் பி சீன்.
மார்னிங் இந்த டயத்துக்குள்ள எடுக்கணும், நைட்டு வந்து டின்னர் இந்த டயத்துக்குள்ள எடுக்கணும் அப்படின்ற ஒரு டைமிங்கை மெயின்டைன் பண்ணலாமா இந்த மாதிரி? யூஸ்வலாக நமக்கு வந்து இப்போ 3 மீல்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 மீல்ஸ் சாப்பிட்றதுனா நமக்கு இவ்வளோ நேரத்துக்கு வந்து அந்த கெலோரி அந்த எனர்ஜி வந்து நமக்கு அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுன்றதுனால தான் அந்த மாதிரி சில பேர் 11 o'clock 12 o'clock அந்த மாதிரி சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டுட்டு நான் லைட்டாக தான் சாப்பிட்டேன், ஃபைபரோடு தான் சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் ஒபிசிட்டியோடு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸ்டில் அதுதான் இப்போ எல்லாரும் வந்து ப்ரோட்டீன் டயட் சாப்பிட்றது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ நான் ப்ரோட்டீன் டயட்டை நீங்கள் சாப்பிட்டா கூட தண்ணி தவிர்த்து எல்லாமே கெலோரி தான். நீங்கள் ஒரு சிக்கன் பவுல் சாலடே சாப்பிடுங்க, அதுலேயும் ஒரு 300 கெலோரிஸ் இருக்கும். நீங்கள் அதே ஒரு ப்ரோட்டீன் ஷேக் இல்லை ப்ரோட்டீன் பார் வாங்கி சாப்பிடுங்க, அதுலேயும் 200 கெலோரிஸாவது இருக்கும். ஸோ அதை நீங்கள் சாப்பிட்றீங்க, பட் அதை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறீங்க? அது எப்படி நீங்கள் வாய்க்குள்ளே போன உடனே உங்களுக்கு எனர்ஜிலாம் வந்து அதுலேருந்து டிஸ்போஸ் ஆகுமா? ஆகாது. உங்கள் குடலில் அப்சர்வ் ஆகிற தன்மை நல்லா இருந்தால் தான் அதுவும் ஆகும். அப்போ அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, உங்களோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகி உங்களுக்கு டிமாண்ட் உடம்புல கிரியேட் ஆனால் தான் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வர நியூட்ரிஷன் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி எங்கெங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் ரத்த ஓட்டத்தில் போகும். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் எக்ஸசைஸ் பண்ணும்போதும் ப்ராப்பரான ஒரு ஸ்லீப்பை நம்ம ஃபாலோ பண்ணும்போதும் இது நடக்கும். சில பேர் ஃபுட்டு வந்து எப்படின்னா, நீங்கள் சொல்கிற அந்த ஃபைபர் ஃபுட்டு, ப்ரோட்டீன்ஸ், அந்த சாலட்ஸ் எல்லாமே வந்து நைட் 11 o'clock மேல் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி இருக்குங்களா? இல்லை இருக்கும். அந்த டைத்துக்குள்ளே சாப்பிடணும், ஒழுங்கான டைமில் சாப்பிடணும், கரெக்டாக தண்ணி குடிக்கணும். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இல்லை பாட்டி தாத்தாக்கள் அவங்களாம் கரெக்டாக அந்த 4 மணிக்கு எந்திரிப்பாங்க, அதுக்கப்புறம் வயலில் வேலை பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம சாப்பிடணும், ஆனால் அதே சமயத்தில் அளவாக சாப்பிடணும். இப்போது 60 வயசு ஆளும் இல்லை 30 வயசு ஆளும் ஒரே மாதிரி சாப்பிட முடியாது. 30 வயசு ஆளு சாப்பிட்ற அளவுக்கு 60 வயசு ஆளுக்கு தேவை இருக்காது, கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா அவங்க மூமெண்ட் கம்மி, அவங்க ரொம்ப நடக்க போகிறதில்ல. அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான டயட்டை மாற்றணும். அப்போது ஒரு ஏஜில் இவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்கும்போது நம்ம உடம்புலையும் நிறைய டிஃப்ரென்சஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து டயட்டை பிளான் பண்ணணும். இது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம சாப்பிடாம கண்டிப்பாக ஒரு டயட்டீஷியனோட அக்செப்டன்ஸில் நம்ம பண்ணும்போது வில் ஹாவ் அ வெரி கிளியர் பிக்சர். ஸோ அப்போ நமக்கு இன்ஃபர்டிலிட்டி கூட வராமல் நம்மளால பார்த்துக்க முடியும். இப்போ சில பேர் வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. செம்மையாக சாப்பிட்றேன், பட் அப்படி இருந்து எனக்கு ஒபிசிட்டி இருக்குது, உடம்பு வந்து பயங்கர வெயிட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு இட்லி தான் சாப்பிட்றேன், இல்லை 2 சப்பாத்தி தான் சாப்பிட்றேன். என்னவா இருந்தாலும் அந்த ஒரு இட்லியிலும் ஒரு 100 கெலோரிஸ் இருக்குது, ஓகேங்களா? அது கூட நீங்கள் சாம்பார் சட்னி தான் சாப்பிட போகிறீங்க. அதே மாதிரி 2 சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா அதுலேயும் ஒரு 150 கெலோரிஸ் கிட்ட வந்து. ஸோ நீங்கள் இந்த கெலோரிஸை பார்க்கும்போது உங்களோட நீடு வந்து எவ்வளோ தேவைப்படுது. ஒரு நாளைக்கு இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு என்ன சொல்ல, ஒரு 19 to 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1200 கெலோரிஸ் இருந்தால் போதுங்கிறதா ரெக்குயர்மெண்ட். ஆர் மேக்ஸிமம் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கராக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா 1600 சொல்லலாம். பட் நமக்கு அந்த 1200க்கு மேலே தான் நம்ம வந்து ஒரு மீல்லையே சாப்பிட்றோம், அதில் அது கிட்ட வரைக்கும் சாப்பிட்றோம். ஸோ அப்போ பால் குடிக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு இட்லி கொஞ்சோண்டு தான் சாப்பிட்றேன் டாக்டர், ஆனாலுமே எனக்கு வெயிட்டே குறையில அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது மெயினாக. அப்படிலாம் ஆகும்போது கூட அது சாப்பாடு செரிமானமாகி உங்களுக்கு அதில் சத்தணுக்கள் போனால் தான் வரும். ஆனால் அந்த ஒரு இட்லியில் உங்களுக்கு எங்கே ப்ரோட்டீன் இருக்குது, எங்கே ஃபைபர் இருக்குது? ரொம்ப கம்மி ஃபைபர். ஸோ அப்போ ஃபைபரும் ப்ரோட்டீனும் அதில் கம்மியாக இருக்கும்போது அது சாப்பிட்றதுனால எந்த நல்லதும் வராது. அது மட்டும் சாப்பிட்றதுனால வெயிட் லாஸையும் பார்க்க முடியாது. அப்போது கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் வெயிட் லாஸ்க்கு வெறும் இந்த டயட்டை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தட் won't மீட் யுவர் ரெக்குயர்மெண்ட். ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், இவ்வளோ ஃபேட் இருக்கணும், இவ்வளோ ஃபைபர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம் அந்த ரெக்குயர்மெண்ட்லேயே மீட் ஆகாமல் வெயிட் லாஸும் பார்க்க முடியாது, எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க மாட்டீங்க. ஸ்டில் யூ வில் ஃபீல் மோர் டயர்ட். இப்போ ஒபேசிட்டி இருக்கவங்க நல்லா வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வெயிட்டை வந்து லாஸ் பண்ணால் தான் குழந்தை பெற்றுக்க முடியுமா? ஏன்னா வந்து நான் சொல்கிறது மீனிங் என்னென்னா, நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் ஹையர் சான்ஸ் ஆஃப் கன்செப்ஷன், அதாவது சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மிஸ்கேரேஜ் ரேட், அதாவது அபார்ஷன் ஆகிற ரிஸ்க்கும் வந்து குறையும். சேஃப் ப்ரெக்னென்சி போது காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஒரு அருமையாக ஒரு 9 மாதம் கடந்து ஒரு சுகப்பிரசவமோ இல்லை C-செக்ஷனோ எது நடந்தாலும் ஆரோக்கியமான பேபியை பிறக்க முடியும் வெயிட் லாஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ வெயிட் லாஸ் எவ்வளோ பண்ணால் நல்லது அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு 10% ஆஃப் வெயிட்டை நீங்கள் குறைக்கும் போது உங்கள் பாடியில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பீரியட்ஸே வரமாட்டேங்குது, இல்லைனா வந்து கருமுட்டை வளர்ச்சியே இல்லை அப்படி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இப்போது அந்த 10% வெயிட் லாஸ் இதெல்லாம் கரெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போ இது கரெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடும். இதுதான் ஒரே ரூட். ஸோ இதில் எதுவும் ஈஸியாக நம்ம போய் டேப்லெட் போட்டால் கன்சீவ் ஆகிடும் அப்படின்னா, ஈவன் டேப்லெட் போட்டால் கூட சம்டைம்ஸ் ஒபிசிட்டினால் ஃபெயிலியர்ஸ் வரலாம், அதாவது ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்போ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா, வெயிட் குறையும் போதோ இல்லை ஆர்கானிக்கான வெயிட் லாஸில் வித் ஃபிசிக்கல் டயட் பண்ணும்போது தான்
ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு வந்து கிளியராக பிக்சரில் வரும். இப்போ வெயிட் லாஸ் ஆகிட்டா கண்டிப்பாக அதுக்குண்டான பாசிபிள்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும்ன்றீங்க. கண்டிப்பாக 100%. இது வந்து அவங்க பண்ண தான் வரும். அதே சமயத்தில் நிறைய பேர் நான் 1 மாதமாக பண்ணுறேன், வாக்கிங் போகிறேன்னு எனக்கு கேட்பாங்க. அதுக்கும் இதை மெயினாக ஒன்று சொல்கிறேன். வாக்கிங் வில் ஹெல்ப் யூ டு மெயின்டைன் யுவர் கார்டியக் ஸ்டேட்டஸ். அதாவது ஹார்ட் வந்து நல்லா பார்த்துக்கும், அது பிளட்டை பம்ப் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் வாக்கிங்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வாக்கிங் இருக்குது. பிரிஸ்க் வாக்கிங் அப்படின்னு பண்ணால், பிரிஸ்க் வாக்கிங் நீங்கள் எவ்ரிடே 20 மினிட்ஸ் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி ஹெல்தி. இட் இஸ் ஈக்குவல் டு ஜாகிங். ஸோ அது பண்ணாலே ரொம்ப நல்லது. அப்போ பிரிஸ்க் வாக்கிங் எத்தனை பேர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வர பேஷண்ட்ஸ்லாம் நான் வாக்கிங் ரெகுலராக போகிறேன் டாக்டர், ஆனால் எனக்கு வெயிட்டே குறையலன்னா தென் தட் எக்ஸசைஸ் வி ஷுட் சேஞ்ச். அதே வாக்கிங்கே நீங்கள் 2 மாதத்துக்கு பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய விதமான எக்ஸசைஸ் இருக்குது. ஏன் நமக்கு எல்லா இடத்துலையும் சதைகள் இருக்குல்ல, இந்த சதைகள்லாம் நமக்கு டைட் ஆகணும், எல்லாமே நமக்கு வேலை செய்யணும். செஞ்சால் தான் நமக்கு அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் உடம்புல. அப்போ தான் நம்ம சாப்பிட்ற ஆரோக்கியமான சாப்பாட்டில் சத்துக்கள் போய் இந்த வெயிட் லாஸையும் நம்ம எவிடெண்ட்டாக பார்க்க முடியும்.